இழந்த ஒரு பெரிய ஃப்ரெண்டுங்க அவ. ஆப்போசிட் வீடுங்க. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவா. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் லஞ்ச் டெய்லி சாப்பிடுவோம். அவ ஷூட்டிங்க்கு போவேன் நானு. அவ மேக்கப் முதல் கொண்டு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். காஸ்டியூம் இந்த சாங்க்கு இதை போடலாமா அதை போடலாமான்னெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவா. சொல்லுவா, நீ என்னை விட சின்னவ, மேகலாக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களேன்னு எங்கள் வீட்டில் பேசுவாங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவை வச்சு பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டா. அப்போது திடீர்னு இறந்துட்டா இல்லைங்களா, அவளோட அப்பா பேர் தான் என் சின்ன பையனுக்கு வச்சிருக்கேன், அஸ்வத்னு. அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸுங்க. யாருக்கும் தெரியாது. இப்போ 1 இயருக்கு முன்னாடி இருந்தால் எங்கள் வீட்லேயே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருச்சு. கோழிக்கூவுது விஜய் அவங்களும் உங்களோட? ஆமா, நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, நான் இழந்த ஒரு பெரிய ஃப்ரெண்டுங்க அவ. மிஸ் பண்ணிட்டேன். அவளோட அப்பா பேர் தான் என் சின்ன பையனுக்கு வச்சிருக்கேன், அஸ்வத்னு. ஓகே. ஆமா, அந்த அளவுக்கு நாங்க க்ளோஸுங்க. அவ வந்து எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பாவை வச்சு பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், நீ லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத. நான் எப்படி அப்பா பார்த்துக்க முடியும்? நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டேன், நான் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு. அப்போ திடீர்னு இறந்துட்டா இல்லைங்களா, அப்புறம் அந்த டைம்ல என் சின்ன பையன், நான் கன்சீவா இருந்தேன். 8th மந்த்துங்க. 7th மந்த்து அவ இறந்தப்போ. அப்போ இவன் பிறந்தோடனே அப்புறம் நம்மளால முடிஞ்சது அவங்க அப்பா பேரை வச்சுட்டேன். அதனாலதான் வச்சீங்க நீங்க? ஆமா, யாருக்கும் தெரியாது. இப்போ 1 இயருக்கு முன்னாடி இருந்தா எங்க வீட்லயே தெரியும். ஆமா, அவர் பேரை வச்சேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்? அவன் ரொம்ப க்ளோஸுங்க எனக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க நீங்க? அதான், நாங்க ஆப்போசிட் வீட்ல இருந்தோம். சென்னையில ட்ரஸ்ட் புரத்துல இருந்தோம் இல்லையா, டைரக்டர்ஸ் காலனில ஆப்போசிட் வீடுங்க. கொல்லப்பக்கம் வந்து எங்க 2 பேத்துக்கு ஒரே வாசலா இருக்கும். அதுதான் 2 பேரும் ரொம்ப க்ளோஸுங்க. அவ ஷூட்டிங்க்கு போவேன் நானு. அவ மேக்கப் முதல் கொண்டு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் இந்த சாங்க்கு இதை போடலாமா அதை போடலாமான்னெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவா. 2 பேர் தெலுங்கு கற்றுக்கிட்டோம். 2 ஒன்றாவே இருப்போங்க. எனக்காகவே லஞ்சு ஷூட்டிங் எங்க விஜயா வாகினிலலாம் இருந்துச்சுன்னா லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லஞ்ச் டெய்லி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்தோம். அது எனக்கு கல்யாணம் ஆகி என் பசங்க பிறக்கிற வரைக்கும், அவன் பெரியவன் வயிற்றுல இருக்கும்போது அவங்க அம்மா இருந்தாங்க. சின்னவன் வயிற்றுல இருக்கும்போது தான் 2001ல் 2000ல் தான் இறந்தா விஜி, நவம்பரில். பிப்ரவரியில் என் பையன் பிறந்தான். ரொம்ப க்ளோஸ் தான். என்ன நல்ல பொண்ணுங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருச்சு. பேரண்ட்ஸு ஸ்டெப் எடுக்காம விட்டுட்டாங்க அவளுக்கு. லைக் சொல்லுவா, நீ என்னை விட சின்னவ, மேகலாக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களேன்னு எங்கள் வீட்டில் பேசுவாங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. பயங்கர டேலண்ட்டுங்க அவ. அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுவா. அவ்வளோ இல்லை, என்ன சான்ஸ்கிரிட் தெரியும், தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், மராட்டி தெரியும், அவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியுங்க. எம்ஏ பண்ணா, கராத்தே, இது யோகாவில் மாஸ்டரேட் பண்ணியிருக்கா. பயங்கர டேலண்ட். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அண்ணா அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அன்பின் முகரின்னு அண்ணா ஒரு படம் டைரக்ட் பண்ணாருங்க. சத்யராஜனா, மோகன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் நான் வந்து விஜய் முதல்ல சொல்லிகிட்டே இருப்பேன், நான் விஜய் ஒரு படத்தில் போடு, விஜய் ஒருத்தர். அம்மா அது மேக்கப் இல்லாமல் இருந்தால் தாம்மா நல்லா இருக்கு, மேக்கப் போட்டால் பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்பாங்க எங்கள் அண்ணா. எனக்காக அவளை ஒரு படத்தில் நடிக்க வைன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் அன்பின் முகவரியில் எஸ் ராஜேந்திரன் சார் நடிச்சிருப்பாரு. அவருக்கு பாரா விஜய் நடிச்சிருக்கோம். ஓகே. அந்த படத்தில். இவங்களை தவிர சினிமாவில் உங்களுக்கு நண்பர்கள்லாம் யார் சொல்லுவீங்க? உங்களுக்கு இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி சரண்யா நல்லா பழகுவாங்க. சரண்யா பொன்வண்ணனா அவங்க. அப்புறம் நளினி முதல்ல பழக்கம் இருந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் பேசலாம் அவங்களோட. ஆனால் ரொம்ப க்ளோஸ். நளினி விட அவங்க தங்கச்சி எனக்கு நல்ல பழக்கம். அப்போ அப்படியே டச் விட்டுடுச்சுங்க. அண்ணா இருந்த அப்புறம் பெருசா யாரோடையும் டச்ல இல்ல. அவர் இயல்பு இப்ப நீங்க சொன்னீங்க சினிமாவில் நீங்க பாக்குற மாதிரி கிடையாது, எங்க அண்ணன் ரொம்ப இயல்பா இருப்பாங்க, யதார்த்தமா இருப்பாங்க. கோவக்காரர்னு கேள்விப்பட்ட, உண்மையா அது? இல்ல தம்பியா, அதுதான் ஒரு வயசுல இருந்தாரு கோவமா, ஒரு 27, 30 அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க.
ரொம்ப கத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. கோவப்படுவாங்க. சட்டுன்னு கோவம் வரும். 1 நிமிஷம் தான். ஆனா என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டதே இல்ல. அப்படி உங்ககிட்ட கோவம் அப்ப வீட்ல எல்லாம் ஒரு தடவை சண்டை வந்தா டிவிய தூக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், "எடுத்து போட்டு ஒட" அப்படின்னேன். அப்புறம் பேசாம சிரிச்சுட்டு அப்படியே வச்சுட்டாப்ல. செல்போன் எல்லாம் கையில இருந்து அப்படியே போட்டு உடைச்சிருவாரு. அதெல்லாம் பண்ணுவாரு. கோவம் வந்துச்சுன்னா, யாரு மேல கோவம்னாலும் அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலா கையில இருக்கிறத போட்டு உடைச்சிடுறது. ஒரு நடிகரா அப்புறம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அன்னைக்கெல்லாம் சிக்கான அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாங்க. நான் ஒரு கத்தி அதிர்ந்து பேசி கூட பார்க்கல. ஓகே. ரகு தான் சொல்லிட்டே இருப்பான். உங்க அண்ணன் உங்களுக்கு மட்டும் தான் நல்லவரு. என்ன எத்தனை வேலை வாங்குவாரு. கொசு வந்து கொசு வர்றதுக்கெல்லாம் என்ன திட்டுவாரு. நாய் கத்துனா ஏன்டா அங்க நாய் கத்திட்டு இருக்கும் பாரு அப்படிம்பான். வீட்ல வேற மாதிரி இருப்பாரு. அங்க படங்கள்ல பாக்குறது வேறன்னு சொன்னீங்க. அதனால வந்து இயல்புல கொஞ்சம் அமைதியான ஆள் ரொம்பலாம். ஆமா ஆமா. 90ஸ்ல இப்ப அந்த ஹீரோஸ் நான் சொன்ன மாதிரி இப்ப விஜய் சாரோ, அஜித் சாரோ, பிரசாந்த் சார், பிரபுதேவா சார்லாம் வந்திருக்காங்க இல்லையா? லேட்டரா இவங்க ஏன்னா அவங்களோட early daysல இருந்தே இவங்க எல்லாரோடையுமே அவர் நடிச்சிருக்கிறாரு மணிவண்ணன் சார். அவங்களோட வளர்ச்சி இப்ப நீங்க அவங்களுடைய அசிஸ்டன்ஸோட growth பத்தி சொல்லியிருக்காரு பெருமையான்னு சொன்னீங்க. இவங்களுடைய growth பத்தி ஏதாவது பேசிட்டு சொல்லியிருக்காரு அப்ப இது உங்ககிட்ட பேசும்போது? சின்ன பசங்க நல்லா பண்றாங்க அப்படி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தது சொல்லியிருக்காங்க. அஜித் சார் ஷூட்டிங் நல்லா ரொம்ப அந்த தம்பி நல்ல பையன். ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருப்பதெல்லாம் கூட இங்கே கங்கா ஹாஸ்பிட்டலில் இருந்தார் போல இருக்கு. அந்த டைம்லலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டுலாம் இருப்பாங்க. ரொம்ப நல்ல தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா யாரை பத்தியும் எதுவும் வீட்ல பேசுறது அந்த மாதிரி இருக்காதுங்க. சினிமா ஷூட்டிங் முடிஞ்சு வந்தா அவ்வளோதான். அசிஸ்டண்ட்டுக்கு வீட்டுக்கு வர்றதுனால நம்மளுக்கு அவங்களெல்லாம் தெரியும். மற்றபடி ஹீரோஸ் பத்தியெல்லாம் பெருசா பேசியெல்லாம் காசிப்பே முதல்ல பேச மாட்டாருங்க. அப்படியா? யாரை பத்தியும் பேச மாட்டாரு. நாமளே நானா ஏதாவது கேட்டா கூட சிரிச்சுட்டு அப்படியே இப்படி மண்டையாட்டிட்டு போவாருங்க. அவ்வளவுதான். சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது டைரக்டர் வரதராஜ் சாரோட படங்கள்ல பண்ணாங்க. அப்புறம் அவரோட படங்கள் அவர் அப்ப அப்பியர் ஆகல ஆரம்பத்துல. திடீர்னு கொடி பறக்குதுல வந்து வில்லனா வந்து ரஜினி சாருக்கு அகைன்ஸ்டா பண்றாங்க. ஆனா அவர் வாய்ஸ் பாரதிராஜ் சார் கொடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா. அண்ணா அந்த மாதிரி ரோல் ரொம்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்க? என்ன ஏன் நடிச்சாங்க தெரியும் அந்த படத்துல? டைரக்டர் கூப்பிட்டா அப்புறம் அவ்வளவுதான், மறு பேச்சே கிடையாது. அவரு சொன்னா அவ்வளவுதான். அந்த படம் நீங்க ப்ரிவியூ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அண்ணா ப்ரிவியூ தியேட்டருக்கு போயிருந்தோம். ரஜினி சார், லதா மேம், அண்ணா, டைரக்டர், நாங்க அண்ணி எல்லாம் போயிருந்தோம். நானு, ரஜினி சார், லதா மேம், அண்ணி 4 பேரும் தான் உட்கார்ந்துருந்தோம் அந்த ரோல்ல. அப்போ இன்டர்வல் அப்ப நான் சொன்னேன், சார் வந்து அடிச்சாருன்னா வில்லனை அடிச்சாருன்னா ஹாப்பியா இருக்கும் எனக்கு. ஆனா இந்த படத்துல எனக்கு சேடா இருக்கு அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்கன்னு ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. சும்மா படம் அப்படின்னாரு. அவங்க இணைஞ்சு படம் பண்றதா இருந்துச்சு இல்லையா? ஆமா. அவரு ரஜினி சார் சொன்ன ஸ்டோரி மாத்தணும்னு சொல்லி அண்ணா சொன்னதுனால அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம படம் பரவாயில்ல அப்படி வேண்டாம், ஒத்து வந்தா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம்னு அண்ணா விட்டுட்டாங்க. காம்ப்ரமைஸ் ஆயிக்க மாட்டாருங்க. அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாரு. ரொம்ப விரும்பி சாப்பிடுறது என்ன மணிவண்ணன் சார் வீட்ல இருக்கும்? அண்ணன் ரொம்ப புவர் ஈட்டருங்க. ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாரு. ரொம்ப தூக்கம் இல்லாம சாப்பாடும் இல்லாம இருந்தது தான் அவர் ஹெல்த்துக்கே பிரச்சனைங்க. ரொம்ப எல்லாமே ஃபுட்டி பிடிக்கும். ஆனா நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டார். ரொம்ப கம்மியா சாப்பிடுவாரு. இந்த இட்லி உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த 3 நேரம் இட்லி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாரு. ஓ இட்லி பிரியாணி. ஆமா. அப்புறம் இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல அந்த கடையல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கொள்ளு, பாசிப்பயிறு அந்த மாதிரி அரிசி பருப்பு சாப்பாடு. எங்க கோயம்புத்தூர் ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க சமைச்சு கொடுக்கிறது உண்டா? நான் நிறைய ஷூட்டிங்கே டெய்லி நான் கொடுத்து அனுப்புவேன் அண்ணாக்கு. பொள்ளாச்சியில இருக்கும்போது டெய்லி இங்கே நான் கடைசி படம் வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு இது கொடுத்து அனுப்புறியாமா, அதை கொடுத்து அனுப்புறியாமா அப்படின்னு. ரகு அவர்களும் சரி, ஜோதி அவர்களும் சின்ன பசங்களா இருக்கும்போது ரொம்ப பிஸியா இருந்த டைம் அவங்களோட சைல்ட்ஹுட் எல்லாமே மிஸ் பண்ணாங்க. பேரண்டிங் விஷயத்துல எப்படி அவரு எதுவும் இது பண்ண மாட்டாருங்க. அவங்களையும் கண்டிக்கிறதோ இது பண்றதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு. எல்லாம் அண்ணியோட கண்ட்ரோல் தான். ஏன்னா இப்ப பார்த்திபன் கனவுல ஒரு சூப்பரான அது ஒரு சின்ன ரோல் தான் அந்த படத்துல அவருக்கு. ஆனா சூப்பரா இருக்கும். ஸ்னேகா அவங்களுக்கு அப்பாவா வருவாரு. எனக்கு இப்பயுமே அந்த ஒரு டயலாக் யோசிச்சா வந்து சொல்லுவாரு, போய் ஒரு பொண்ணுக்காக ஆதரவா பேசும்போது சொல்லுவாரு, ஒரு வயசுல நமக்கு அம்மாவா தெரியுவாங்க, காதலியா தெரியுவாங்க, ஒரு வயசு வயசானதுக்கு அப்புறமா எல்லாரும் மகளா தெரியுவாங்க, அப்படியேதான் வந்து பாக்குறேன் போது
அது இவர் சொல்லும் போது நமக்கு ரொம்ப அது ஆழமா போய் இறங்கும். அது ரொம்ப அழகா, அது ரொம்ப யதார்த்தமா வரும் பேசும்போது. இயல்புலயே அப்படிதான் வரும். மேல எல்லாம் உயிருங்க. ஜோதி மேல எல்லாம் அவ்வளவு பாசமா இருக்கும். இது மகாநதி பார்த்துட்டு வந்துட்டு திருப்பூர் பாலு சார் தான் கூட போயிருந்தாங்களா அந்த படம் பார்க்க. அவர் வந்து வீட்டுல சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாராம். படம் பார்க்க தேம்பி தேம்பி அழுகிறாரு. நைட் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அழுகை. நைட்டு தூங்கிட்டு இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அழுதுட்டே இருந்தாராம். அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க அண்ணன் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு தெரியலன்னா, அவர் அப்பாவா அவருக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அந்த படம் பார்த்து. மகாநதி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. ஆமா. ரகுவை ஒரு நல்ல இது கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அவருக்கு. அது முடியாம போச்சு. அவனுக்காக ஒரு 2 ஸ்டோரி ரெடி பண்ணியிருந்தாருங்க கடைசியா. நாகராஜ சோழனுக்கு அப்புறமா பண்றதா இருந்துச்சு. 2 படம் ரகு வச்சு பண்றதா இருந்துச்சு. பேச்சு நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த டைம்ல தான் இருந்துட்டாங்க. இளையராஜா கிட்ட கூட மியூசிக் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்க படிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொன்னீங்க நான் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க ப்ரொஃபஷன் நீங்க ஆக்சுவலா நான் வந்து +2 முடிச்சுட்டு அந்த குயின் மேரிஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணேங்க. அப்புறம் அந்த வீடு டிஸ்டன்ஸ்னால அது அப்படியே கட் ஆயிடுச்சு. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எம்ஏ பண்ணேன். ஹிந்தி படித்தேன். அந்த மாதிரி நானா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் கம்ப்யூட்டரு அதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடித்தேன். நானும் அண்ணாவும் ஒன்றா எம்ஏ பண்ணோம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஹிஸ்ட்ரி எடுத்து நானும் அந்த டைமில் நான் வந்து எம்ஜிஆர் ஸ்கூலில் எழுதினேன். அண்ணா வந்து வேற எங்கேயோ எடுத்தாங்க. ரொம்ப ஒரே டைமில் எழுதினோம். எழுதி 2 பேரும் பாஸ் பண்ணோம். எம்ஏ டிகிரி வாங்கினோம். அந்த மாதிரி அவ்வளோதான். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. அவர் வந்து பொள்ளாச்சியில் ஆனமலையில் சைடு தோப்பு இருக்குது, அது பார்த்துக்கிறாங்க. முதல்ல டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு லேண்ட் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. தோப்பு. உங்களோட பசங்க அவங்க 2 பேரும் பெரிய தம்பி வந்து ஆர்கிடெக்டாக இருக்காப்லைங்க. சின்ன தம்பி வந்து எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ ஒரு கெஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆர்எஸ்புரத்தில். அவருக்கு ஒர்க் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இதில் 2 பேருக்கும் மூவியில் ஏதாவது டைரக்ஷன் பண்ணணும்னு பெரிய தம்பிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஒரு படம் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு லைஃப்ல ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காப்புல. முதல்ல ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்போ முடிச்சுட்டு இப்போ இந்த ஆர்கிடெக்ட் இந்த ஒர்க்கே கரெக்டா இருக்கனால அதில் போயிட்டு இருக்காங்க. தாய் மாமா அவருக்கு எவ்வளவு பாசம் இவங்க மேல? அது சொன்னாலே எனக்கு சொல்ல முடியாது தம்பி. அந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை. மாமா தாய் மாமாங்கிறதே எல்லாருக்குமே ஒரு பெரிய இதா இருக்கும். இங்கன்னா அதுக்கு மேல இருந்தாங்க குழந்தைங்க மேல. ஏன்னா அவர் சாமியே கும்பிடாதவர், கோயிலுக்கே போக மாட்டாங்க. ஆனா என் 2 பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு 2 கோயிலுக்கு வந்தாங்க. பழனி பழனி வந்தாருங்க சின்னவனுக்கு. பெரியவனுக்கு வந்து எங்க குலதெய்வம் கோயில்ல அடிச்சோம். அங்கேயும் வந்து ஏன்னா அதெல்லாம் எங்க மேல இருக்க அன்புல வெளிப்பாடுங்க. அங்க வந்து சந்தனம் பூசி விட்டுவாங்க, பொட்டு வச்சு விடுவாங்க. எல்லாரும் பேசாது உட்காந்துருப்பாரு. அப்ப எனக்கு தெரியலைங்க அதோட வேல்யூ தெரியல. அவரோட வேல்யூ தெரியல. நம்மளுக்கு அண்ணன் மட்டும்தானே. நம்மளுக்கு அவரு டைரக்டர் பெரிய ஆளுங்கிறதெல்லாம் இருக்காது இல்லைங்களா? குழந்தைகளுக்கு அப்பா எப்படிங்க அந்த மாதிரி தானே நம்மளுக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தா இதா இருக்கு. அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அதெல்லாம். ஆனாலும் நம்மளுக்காக பண்ணியிருக்காருன்னா அப்ப நம்ம மேல எவ்வளோ அன்பு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஸ்கூலுக்கே கூட்டு போவேன். 2 பேருமே ரகு அவர்களையும் சரி, 2 பேரும் ஜோதி அவர்களையும். உங்களுக்கு எப்படி அவங்களோட அட்டாச்மென்ட் அவங்களோட பசங்க? அதுல எனக்கு குழந்தைங்க மாதிரி தாங்க 2 பேருமே. ஜோதி ரகு வந்து எனக்கு அண்ணன் பசங்க மாதிரியே எனக்கு தோணாது. என் குழந்தைங்க மாதிரி தான் அவங்க. அதுகளும் அப்படிதான். 2 பேருமே மேல ரொம்ப பாசங்க. பசங்க மேலேயும் அதே அளவுக்கு அன்பு அதுகளுக்கும். வாரம் கான்ஃபரன்ஸ்ல வாரம் இல்லைங்க, நினைச்சா பேசிடுவோம். இப்பதான் வாட்ஸ்அப் கால் இருக்கே, கான்ஃபரன்ஸ் போட்டு. ஆமா, அக்கா பொண்ணு அண்ணா பசங்க எல்லாரும் ஒன்னா வாரத்துக்கு ஒருக்காவது பேசலன்னா அவ்வளவுதான், எங்களுக்கு கஷ்டமாயிடும். அண்ணா வந்து அப்பா ஸ்தானத்துல அப்படின்னு சொன்னீங்க. அண்ணியும் வந்து உங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி? ஆமா, அம்மா மாதிரிதான். ஏன்னா நான் +1 படிக்கும் போது அண்ணி கல்யாணம் ஆச்சுங்க. அப்ப இருந்தே அண்ணி வந்து எனக்கு தலைவாரி விடுறதுல இருந்து ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணி அனுப்புறதுல இருந்து எல்லாமே அண்ணி தான் பார்ப்பாங்க. அவங்களும் என்ன ரொம்ப இதாக பொண்ணு மாதிரி தான் வச்சிருந்தாங்க. என் பசங்களாம் அவங்க 2 பேரும் பேர குழந்தைங்க மாதிரி தான் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி அண்ணி ரொம்ப லவ்வபிளுங்க. அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என் 3 நாத்தனாரும் தான் சொந்தம். அவங்க எங்க ஹஸ்பண்ட தான் சொந்த தம்பி மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி அண்ணி.
நான் இறந்தா கூட நீங்க தான் எனக்கு பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அண்ணி இறந்தப்போ எங்க வீட்டுல அவர்தான் எல்லாமே பண்ணாருங்க. அந்த அளவுக்கு அன்பா இருப்பாங்க. அவங்களையும் அவங்க எங்க மாமியார் வீட்டு சைடும் அவங்கள ரொம்ப பிரியமா பார்த்துப்பாங்க அண்ணி. அவங்களுக்கு யாரும் இல்லைங்க அதாவது கூட பிறந்தவங்க இல்ல. அப்பா அம்மாவும் இல்ல. அதனால அந்த இதே நாங்க குடுத்ததே இல்ல அவங்களுக்கு. அவங்களும் எங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தாங்க. ஆமா, ஆமா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இது ஒரு நெடிய ஒரு நேர்காணல் எனக்கே தெரியும். ஆனா அவ்வளவு இருக்கு மணிவண்ணன் சார் பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா உங்களை விட யாரும் வந்து அவரை பத்தி இவ்வளவு நெருக்கத்துக்கு அதை தெரியும். ஏன்னா கூடவே இருந்திருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க. சோ அது அவ்வளவு உண்மையான விஷயங்கள், அவ்வளவு தெரியாத விஷயங்களை நீங்க சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு நன்றி.